முதுகுளத்தூர் தொகுதிக்கு தான் வந்திருக்கு. இந்த தொகுதியில திமுகவை சார்ந்த ராஜகண்ணப்பன், அதிமுக, நாம் தமிழர் கட்சியில இருந்து, தாவேக்கால இருந்துன்னு சொல்லிட்டு எல்லா வேட்பாளர்களுமே அறிவிச்சுட்டாங்க. வேட்பாளர் அறிவிச்ச நிலையில இந்த முதுகுளத்தூர்ல மக்களோட ஓட்டு யாருக்கு? இது அமைச்சர் ராஜகண்ணப்பன் தானே. டிவிகே சூரியன், அது நம்பிக்கையா? சூரியன் விஜய் தான். இப்போ அரசு ராஜகண்ணப்பன் தான். ராஜகண்ணப்பன் அரசியல் நல்லா தான் இருக்கு. ராஜகண்ணப்பன் ஐயா தான் இங்கே தொகுதிக்கு நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூரியன் தான் போடுவோம். பரவாயில்ல, ஆட்சி நல்லா எல்லாம் நல்லா செஞ்சாங்க. நம்ம எல்லாம் நல்லா தான் பண்ணாரு. நம்ம பொறுத்தவரை இந்த குறையும் ராஜகண்ணப்பனுக்கு தான் ஓட்டு நிறைய. டிஎம்கே தான் ஓட்டு விடுங்க. நல்ல ஆதரவுக்கு நல்லா செய்கிறாரு, நல்லது பண்றாரு. மக்களுக்கு தொண்டு செய்வாரு. அவர் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்ல கருத்துக்கு நல்லா விஜய்க்கு எங்களுக்கு காரணம் விஜயநகர சரி, எங்கள் குடும்பமே நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு பிடிக்கும். ஆட்சியெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு இருக்கிற ஆட்சியே போதுமானது. எங்களுக்கு இந்த வட்டம் நல்ல சிறப்பாக தான் ஏற்கனவே உள்ள கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கு. எங்களுடைய ஆதரவு முழுக்க ராஜகண்ணப்பன் தான். அவரு மக்கள் நிறைய சேவை செய்யறாரு. எங்க ஊர் ஓட்டு ஃபுல்லாக அவருக்கு தான். நான் யாதவங்க தலைவர், அதனால ஃபுல்லாக தான் ஓட்டு. தளபதி ஆட்சியே மலர வேண்டும். முதுகுளத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வந்ததுக்கு பின்பு புறவழிச்சாலை 30 ஆண்டுகளாக பணி நடைபெறாத ஒரு பணியை துரிதப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அனைத்து பணிகளுமே சிறப்பாக இருக்கிறது. மீண்டும் உதயசூரியன் சின்ன தாக்கலுக்கு மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினராக நம்ம தொகுதி எம்எல்ஏ கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. ஆரோரூஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த 2026 தேர்தல் ரொம்ப பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் போயிட்டு இருக்கு. நிறைய கட்சிகள், புது கட்சிகள், சேர்ந்திருந்த கட்சிகள்லாம் பிரிந்து வேற கட்சியில ஆயிட்டு ஒவ்வொரு தொகுதியிலுமே நிறைய வேட்பாளர்கள் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ அந்த விதத்துல நம்ம ஆரோரூஸ் பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களிலும் எல்லா தொகுதியிலையும் போயிட்டு ஒரு கள ஆய்வு மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். யார் அந்த வெற்றி வேட்பாளர், மக்களோட ஓட்டு யாருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா முதுகுளத்தூர் தொகுதிக்கு தான் வந்திருக்கோம். இந்த தொகுதியில ஏற்கனவே ஒரு வெற்றி வேட்பாளரா திமுகவை சார்ந்த ராஜகண்ணப்பன் அவர்கள் இருக்காங்க. ஸோ அவரை தொடர்ந்து அதிமுக, நாம் தமிழர் கட்சியில இருந்து, தாவேக்கால இருந்துன்னு சொல்லிட்டு எல்லா வேட்பாளர்களுமே அறிவிச்சுட்டாங்க. வேட்பாளர் அறிவிச்ச நிலையில இந்த முதுகுளத்தூர்ல மக்களோட ஓட்டு யாருக்கு, மக்கள் யாருக்கு ஆதரவு தரப்படுறாங்க அப்படிங்கிறது தான் நான் இப்போ நேரடியாவே முதுகுளத்தூர் களத்துக்கு வந்திருக்கேன். ஸோ முதுகுளத்தூர் பஸ் ஸ்டாப்ல இருக்கும். இங்க சுத்தி இருக்க மக்கள் எல்லார்ட்டையுமே, ஏன்னா என்ன பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு, பூக்கடை இருக்கு, உள்ள பஸ் ஸ்டாப் இருக்கு, அனைத்துமே எல்லாமே இருக்கின்றப்போ இங்க முதுகுளத்தூரை சார்ந்த எல்லா மக்களுமே இருப்பாங்க. ஸோ எல்லாமே இருக்கின்றப்போ முதுகுளத்தை சார்ந்த எல்லா மக்களுமே இங்க இருப்பாங்க. ஸோ இவங்க கிட்ட போயிட்டு உங்களோட ஆதரவு யாருக்கு, இதே ஆட்சி தொடரட்டுமா இல்ல மாற்று அரசியல் வேணுமா அப்படிங்கிறத நேரடியாக அவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆனா இந்த 2026 தேர்தல் அறிவிச்சிட்டாங்க தேதி. இப்போ இங்க முதுகுளத்தூர் தொகுதியில் பாத்தீங்கன்னா எல்லா வேட்பாளர்களுமே, எல்லா கட்சியிலுமே வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்கன்றப்போ உங்களோட ஆதரவுன்றது யாருக்கு? இது அமைச்சர் ராஜகண்ணப்பன் தானே. இப்போ கடந்த 5 வருஷமா பாத்தீங்கன்னா நிறைய பண்ணியிருக்கிற திட்டங்கள். இந்த அவுட்டர் ரிங் ரோடு அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு எங்களுக்கு, புறவழிச்சாலை. அது மூலம் மக்கள் எல்லாம் எளிதாக போயிடலாம். அப்புறம் ஜல்ஜீவன் திட்டம், தண்ணி இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே எங்களுக்கு தண்ணி கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. கிராமத்தில் எங்களுக்கு தண்ணி தான் அதிக தேவை, அந்த பூச்சி அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய கிராமங்கள் பஸ் விட்டுருக்காரு. இப்போ கிராமத்தில் எல்லா பேருக்கும் 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் பஸ்ஸே போக ஊரில் நிறைய ஊர் இருக்குது. அந்த ஊருக்குலாம் பஸ்ஸு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ பஸ் போயிட்டு இருக்கு. இப்போ மக்கள் நல்லா பயனடைகிறாங்க. திருப்பி அவர் தான் வரணும், அமைச்சர் மறுபடியும் வரணும். வந்தால் எங்கள் தொகுதி மறுபடியும் டெவலப் ஆகும். ஆல்ரெடி இது வரைக்கும் ரொம்ப தோய்வாக இருந்த தொகுதி 5 வருஷமாக நல்ல டெவலப்பு, மறுபடியும் நல்ல வளர்ச்சி பாதையில் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. திருப்பி உதயநிதி ஸ்டாலின் ஆட்சி தான் வரணும், கலைஞர் ஆட்சி தான் வரணும். சரி, மக்கள் சந்திக்கிறதுக்கு எளிதான ஒரு அமைச்சராக தான் இந்த ஊரில் இருக்காரா? கண்டிப்பாக எப்போ வேணால் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சர் ஆஃபீஸ் எப்பவுமே ஓப்பனில் தான் இருக்குது. சட்டமன்ற ஆஃபீஸ் இதுக்கு முன்னாடி வந்தாலும் பூட்டியாக தான் இருக்கும். நாங்கள் பூட்டி தான் பார்த்துருக்கோம். இப்போ எப்பயுமே திறந்துருக்கு. உள்ளேக்கு அலுவலர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எனி டைம் மனு கொடுத்தாலும் அதை சமாதானம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. கண்டிப்பாக அதனால மாற்று அரசியல்ன்ற ஒன்று தேவைப்படாது. மாற்று அரசியல் கண்டிப்பாக தேவையான. திருப்பி இந்த ஆட்சி தான் வரணும், மறுபடியும் நல்ல ஆட்சி தான் வரணும், ஸ்டாலின் ஆட்சி தான் வரணும். ஓகே நன்றி. இந்த 2026 தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் தான் இருக்கு தேர்தல் வரப்போகுதுன்றப்போ சின்ன முதுகுளத்தூர் தொகுதியில் உங்களோட ஆதரவு யாருக்கு? ஒரு மாற்று அரசியல் வேணும்னு எதிர்பார்க்கலாம், இல்லை இருக்க அரசியல் நல்லா தானே இருக்கு, எதுக்கு மாற்று அரசியல் வேணுன்ற ஒரு எண்ணம் இருக்கா? இருக்கிற அரசியல் நல்லா தான் இருக்கு. ராஜகண்ணப்பன் ஐயா தான் வருவாங்க. என்ன காரணம்? இங்கே தொகுதிக்கு நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொகுதிக்கு 4 வழி சாலை கொண்டு வந்திருக்காங்க. அது நிறையா சொல்லலாம், போனால் விமர்சனங்கள் இருந்துச்சு நிறையா. அதாவது மற்ற தொகுதி எல்லாத்தையும் வேட்பாளர்கள் வரமாட்டாங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பார்க்க மாட்டாங்க, நிறைய விமர்சனங்கள் இருக்குன்றப்போ இப்போ ராஜகண்ணப்பா ஆல்ரெடி ஒரு 5 வருஷம் இந்த இடத்துல இருக்காங்கன்றப்போ இந்த 5 வருட ஆட்சின்றது எப்படி இருந்துச்சு? இந்த 5 வருட ஆட்சி நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த விமர்சனம் அதெல்லாம் ஒன்று. ஆனால் இப்போ நிறைய இளைஞர்கள் மாற்று அரசியல் வேணுன்றப்போ நீங்கள் திருப்பி அதே ஆட்சி வேணும்னு சொல்கிறீங்க. ஸோ அதை எப்படி கேட்குறேன்? ஒன்றும் இல்லை, சில பேர் எதிர்பார்ப்பாங்க, சில பேர் எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு மாற்று அரசியல் தேவையில்லை? அது இங்கே தேவையில்லை. எந்த தொகுதிக்கு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த தொகுதிக்கு தேவையில்லைன்றீங்க. நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே. அதனால எப்படியும் இந்த வட்டமும் அவங்க தான் வருவாங்க. மீண்டும் வர வாய்ப்பு நிறையா இருக்கு. ஆனால் 2026 தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் உங்களோட ஆதரவுன்றது யாருக்குன்னு? இப்போ சூரியன் தான் போடுவோம். இந்த 5 ஆண்டு ஆட்சி காலம்ன்றது எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல, ஆட்சி நல்லா இருக்கு.
ஆ. எல்லாம் நல்லா செஞ்சாங்க. அதனால திருப்பியும் அவருக்கே போடலாம். அவருக்கு தான் போடுவேன். ஏன்னா இப்போ ராஜா கண்ணப்பன் அவர்கள் தான் ஆல்ரெடி ஒரு 5 வருஷம் இங்கே வந்து ஆட்சி பண்ணியிருக்கன்றப்போ இந்த 5 வருஷன்றது இந்த முதுகுளத்தூரில் என்ன நன்மைகள்லாம் இருந்துச்சு? நம்ம எல்லாம் நல்லா தான் பண்ணார் எல்லாருமே. நம்மளை பொறுத்தவரை எந்த குறையும் இல்லை. ஸோ திருப்பி அவரே நம்பி ஓட்டு போடலாம். போடுவேன். ஆனால் உங்கள் பேர்? நாகநாதன். இதே ஊர் தான். ஆனால் என்னன்னா இப்போ என்னன்னா அரசியல் களம் அப்படின்னாலே ஒன்று வந்துட்டு அந்த மேடை பிரச்சாரம் அதெல்லாம் தாண்டி இந்த டீ கடை தான் அரசியல் களத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம். சரி. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்றப்போ அந்த 2026 தேர்தல் வந்து அறிவிச்சிட்டாங்க. எல்லா கட்சியிலிருந்துமே வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க. இப்போ முதுகுளத்தூர் தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேட்பாளர்கள் இருக்கான்றப்போ உங்களோட ஆதரவு யாருக்கு? நீங்கள் கேட்ட வரைக்கும் ஆதரவு அதிகமாக யாருக்கு இருக்குன்னு ராஜா நினைக்கிறீங்க? கண்ணப்பனுக்கு தான் ஓட்டு நிறையா இருக்கு. என்ன காரணம்? ஓட்டு விடுங்க நல்லா. நல்ல ஆதரவு இருக்கு, நல்லா செய்கிறாரு, நல்லது பண்றாரு. அவங்க ஆதரவு நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். நம்புறேன்னா நான் அந்த மாதிரி வச்சிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை. உங்களோட ஆதரவும் அப்போ அவங்க ஆதரவும் டிவிக்கு தான். ராஜா கண்ணப்பன் தான் ஆதரவு. இப்ப கடந்த 5 ஆண்டு ஆட்சி காலம்ன்றது எப்படி இருந்துச்சு? ராஜா கண்ணப்பன் அவர்களோட கடந்த 5 ஆண்டு ஆட்சிகளை வந்து பார்க்கும்போது முதுகுளத்தூர் வந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்குன்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க? மாறி இருக்கு, ஆனா ஓரளவுக்கு நிறைவேற்றிருக்காரு. கொள்கையை நிறைவேற்றிருக்காரு, நல்லது கிட்ட செஞ்சிருக்காரு. அது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு புரியாது. தெரிஞ்சதை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். நல்லா செஞ்சிருக்காரு, ஒன்றும் குறை சொல்ல முடியாது அவர் மேல. அப்ப இந்த மற்ற ஆட்கள் சொல்ற மாதிரி இந்த மாற்று அரசியல் வேற வேற கட்சியில இருந்து ஆள் வரணும் இல்ல வந்து கட்சியில ஆள் மாறணும் எல்லாம் சொல்றாங்களே, அது அவங்க விருப்பம். உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க விருப்பம். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்த ஆட்சி நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு, ஒன்றும் கோளாறு கிடையாது. நல்லா செஞ்சு ஆட்சி நல்லா செஞ்சிருக்காப்புல. எந்த அவர் வந்ததுலே நல்லதுதான். நல்லதுதான். சீமான் எதனால சீமான்? நல்ல கருத்துக்கு நல்ல பசங்க நல்லா ரொம்ப இதாக இருக்காங்க. இவங்க ஒன்றும் சரியில்லை ஆட்சி. இப்போ விஜய் அவர்கள் ஒரு பக்கம் இருக்காரு அப்படின்றப்போ சீமான் அப்படின்றீங்களே? இல்லை, நான் அப்போலேருந்து இப்போ சீமான் தான் ஓட்டு போட்டுருக்கேன். ஆரம்பத்துல இருந்தே சீமான் அவர்கள் கட்சியில் இருக்கீங்க. சீமான் உறுப்பினர். நீங்க? புரியல. சீமானுக்கு என்ன காரணம்? மக்களுக்கு நல்லது பண்ணுறாரு, வந்து செய்வார். அவருக்காண்டி ஒரு வாய்ப்பு கொடுப்போம். முன்னாள் அமைச்சர் ராஜா கண்ணப்பன் வந்தால் எங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்ற ஒரு எண்ணங்கள் உண்டு. அவர் வந்த பிறகு இந்த தொகுதியில் வந்து நிறைய மக்களுக்கு தேவையான கருத்துக்களை நான் சொல்லலை. அவர் வந்து முயற்சி பண்ணி நிறையா எங்கள் ஊருக்கு கூட மணிமண்டபம் கொடுத்துருக்காரு. ஆனால் பக்கத்தில் உள்ள முத்துராமலிங்கப்பட்டிக்கு ஒரு இது நாடக மேடை கொடுத்துருக்காரு. செல்லுக்கு ஒரு நாடக மேடை, புதுப்பட்டணத்துக்கு ஒரு நாடக மேடை, 2வது கால்வாய் வெட்டுறதுக்கான அனைத்து உதவியும் செஞ்சுருக்காரு. நீர்ப்பாசன குடிநீர் வசதிக்காக அந்த கரூர்லேருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து எல்லா ஊருக்கும் கொடுக்குற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி மக்களுடைய எதிர்காலத்துக்கு எது தேவையோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் மறுபடியும் இந்த தொகுதிக்கு வந்தால் நன்றாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். எல்லாருக்குமே திமுக தான் திருப்பி வரணும்னு நினைக்கிறீங்க? நினைக்கிறேன். இந்த மாற்று அரசியல் மாற்று கட்சின்லாம் பேசுறாங்கல்ல, தேவையில்லை. இதுவரை வந்திருக்காங்க. எங்களுக்கெல்லாம் எங்கள் ஊருக்கு பொறுத்தளவு எங்கள் தொகுதியை பொறுத்தளவு எதுவும் செஞ்சதில்லை. எத்தனையோ பேரை வந்து இந்த மணிமண்டலத்தில் வந்து அவங்களுக்கு நீங்கள் அந்த நல்லா நடக்குது, இது நல்லா நடக்குது, நீங்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு பண்ணணும்னு சொல்லி பார்த்தா எங்கள் மக்களுடைய விருப்பம் ஒரே என்னன்னு கிடக்க டிஎம்கே தான். இல்லை இந்த ஒரு ஊரில் வந்து ஒரு 10 பேர் ஏடிஎம்கேக்காரர் இருக்கலாம், 10 பேர் காங்கிரஸ்காரர் இருக்கலாம், 10 பேர் நான் தமிழர் இருக்கலாம். நான் தமிழன் சொல்லி இந்த இளவட்ட பசங்க இன்றைக்கி இருக்கிற சின்ன ஜெர்சிகை தான். ஆனால் எங்கள் ஊருக்கு இந்த கண்ணப்பா வந்தார், நல்லா சரிங்க. ஆனால் இப்போ என்னன்னா இந்த 2026 தேர்தல் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா தொகுதியிலையுமே பல கட்சியிலேருந்து போட்டிடுறாங்கன்றப்போ இந்த முதுகுளத்தூரில் உங்களோட ஓட்டு யாருக்கு நீங்கள் வந்து இப்போ ஆதரவு அளிக்கிறீங்க? புது ஆட்சியெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு இருக்கிற ஆட்சியே போதுமானது. எங்களுக்கு இந்த வட்டம் வந்து நல்ல சிறப்பாக தான் ஏற்கனவே உள்ள கவர்மெண்ட் வந்து செஞ்சிட்ருக்கு. எங்களுக்கு வந்து முதுகுளத்தூரில் வந்து புறவழிச்சாலை, மற்றபடி ஹாஸ்பிட்டலு, சுகாதாரம், கிராமங்களில் உள்ள எல்லா ரோடு வசதிகளும், மின்சார வசதிகளும், குடிநீர் வசதிகளும் முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றிருக்காரு எங்களுடைய அமைச்சர். அதனால எங்களுக்கு வந்து மீண்டும் எங்களை அமைச்சரே வரணும். ராஜா கண்ணப்பன் அவர்கள். மாற்று அரசியல் வேணா, இருக்க அரசியலே போதும். ஓகே. ஆனால் நீங்கள் எந்த ஊர் தானே? முதுகுளத்தூர் தானே. சார் நீங்கள் சொல்லுங்கண்ணா, இப்போ என்னன்னா இந்த 2026 தேர்தல் நிறைய புது கட்சிகள்லாம் வருது. வரவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, மாற்று அரசியல் வேணும், அது இது நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நீங்க பல ஆண்டுகள் இதே இடத்துல இருக்கீங்க, பல தேர்தலை பார்த்துருப்பீங்க. நீங்க சொல்லுங்க, இந்த அரசியலே இருக்கட்டுமா இல்ல மாற்று அரசியல்? தளபதி ஆட்சியே மலர வேண்டும். முதுகுளத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வந்ததுக்கு பின்பு புறவழிச்சாலை 30 ஆண்டுகளாக பணி நடைபெறாத ஒரு பணியை துரிதப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆங்கிலேயர் காலத்தில் போடப்பட்ட பாலம் இருந்தது, அந்த பாலத்தை மாற்றுப் பணியாக புதிய பாலம் அமைத்து கொடுத்துள்ளார். காவேரி பணிகள் வந்து துரிதமாக நடைபெற்று மக்களுக்கு தண்ணி கொடுப்பதற்கான OHT பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக முழு நேர நூலகமும் சட்டமன்ற உறுப்பினர் வந்ததுக்கு பின்பே செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
அனைத்து பணிகளுமே சிறப்பாக இருக்கிறது. மீண்டும் உதயசூரியன் சின்ன வாக்களிக்கு மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினராக நம்ம தொகுதி எம்எல்ஏ கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. சரி, இப்போ இங்க இருக்க வேட்பாளர், திமுக வேட்பாளர் வந்துட்டு மக்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது செஞ்சிருக்காரு, எவ்வளோ ஃப்ரெண்ட்லியான வேட்பாளராக இருக்காரு. இப்போ ஈஸியாக வந்த ஒரு அணுக முடியும்னா நிறைய இடத்துல வந்து வந்த விமர்சனம் என்னன்னா வேட்பாளர் அணுக முடியாது, நிறைய விஷயங்கள் சொல்லும்போது இந்த தொகுதியில் அவரோட குட் திங்ஸ் பற்றி சொல்லுங்க. அவரை வந்து தொகுதிக்கு வந்து அதிகமாக செயல்படுத்த வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை. அதே மாதிரி இந்த தொகுதியில் என்னென்ன தேவையோ தேவைக்கேற்ப தளபதியிடம் போரிட்டு பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளவரை தளபதியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். எங்கள் தொகுதி வந்து 50 ஆண்டு காலமாக வளர்ச்சி அடையாமல் இருந்தது. இன்றைக்கு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. முதுகுளத்தூர் டவுன் பகுதிகளில் அதிகபட்சமாக கடைகளுக்கு அருகில் வந்து கால்வாய் அமைத்து மக்களுக்கு நடைபாதை அமைத்து பல பணிகளை செய்து கொடுத்து கொண்டார். இன்னும் வந்து அவர் மீண்டும் இந்த பணியில் தொடர்ந்தால் இந்த முதுகுளத்தூர் இன்னும் சிறப்பாக வளர்ச்சி அடையும் என்பதை என்னுடைய கோரிக்கை. ஓகே அண்ணா, வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் சாத்தேனே. இதே ஊர் தானே? ஆமாம், இது ஒரு நம்ம கடலாடி பக்கத்தில். அண்ணா, இப்போ இந்த 2026 தேர்தல் வரப்போகுது, வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க. நம்ம முதுகுளத்தூரில் அதே அரசியல், அதாவது ஆல்ரெடி இருந்த அரசியல் தான் வேணுமா இல்லை மாற்று அரசியல் வேணும்? ஆர்எஸ் ராஜகண்ணப்பன் தான் அவர். என்ன காரணம்னு? அவர் வந்து நல்லா இந்த ஏரியாவுக்கு நல்லா முன்னாடிலாம் அந்த இந்த பாதை அவுட்டரில் ஓடி பாதை நல்லா போடுற ரோடு வந்து முன்னாடி வந்து இந்த முதுகுளத்தூர் சைடு வந்து ரொம்ப இடைஞ்சனால இதாக இருக்குது. இப்போ வந்து அப்படியே வெளியில் ஓடி அப்படியே போட்டுருக்காங்க. அந்த இது இந்த கீழே வந்து சாக்கடையெல்லாம் வெளியில் வர்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நல்லா ரோடு மாதிரி போட்டு நிறையா திட்டங்களை சொல்கிறதுக்கு 1 2 இல்லை, அதிகமாக இருக்குது. நிறையா கிராமத்துக்கு வந்து பசு வசதிகள் நிறையா பண்ணி கொடுத்துருக்காங்க ஐயா. அதனால் வந்து ஆர்எஸ் ராஜகண்ணப்பன் தான் அவரே திருப்பி வந்தால் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, நன்றிண்ணே, தேங்க்யூண்ணே. சூரியன் அது நம்பிக்கையா? சூரியன் என்ன காரணம்? இப்போ ஆல்ரெடி ராஜகண்ணப்பன் அவர்கள் தான் இங்கே இருந்தாரு, இப்போ அவர் தான் திருப்பியும் வேட்பாளராக இருக்கான்றப்போ திருப்பி அவருக்கே ஓட்டு போடலான்றீங்களா? மக்கள் நல்லா வச்சுக்கிறாரு, நல்லா பார்த்துக்கிறாரு, எந்த சமுதாயம் எதுவும் பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கு. எந்த ஒரு விமர்சனமும் இல்லை. இந்த 5 வருஷம் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அவர்? எல்லா நடவடிக்கையும் பிள்ளைகளுக்கு நல்லா பாதுகாப்பு கொடுக்குறாரு, நல்லா படிப்பு கொடுக்குறாரு, எல்லா விவசாயத்துக்கு எல்லாத்துக்கும் இல்லாதவங்களுக்கு நல்லா உதவி செய்கிறாரு. 1000 2000 ஏற்றுறாரு. ஆனால் இந்த 2026 தேர்தல் களம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லா வேட்பாளரும் அறிவிச்சுன்றப்போ இங்கே ஆல்ரெடி கண்ணப்பன் அவர்கள் வந்து ஒரு 5 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அடுத்த தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்குன்னு? இப்போ மாற்று அதே மாதிரி சமுதாய ரீதியில் பார்த்தோம்னா 2 பேரும் ஒரே சமுதாயத்துக்காக நிற்கிறாங்க. இப்போ வந்து சசிகலா அம்மா வந்து ஒரு வேட்பாளர் அறிவிக்குது, நாங்கள் அதுக்கு ஆதரிக்கலாம்ட்டு. ஏன்னா புதுசாக ஒரு கம்யூனிட்டி வந்து 2 இருந்தவங்க தான், 2 பேருமே தெரிஞ்ச வேட்பாளர். புதுசாக வர்றவங்களுக்கு ஆதரிக்கலாம்னு இருக்கோம். புது வேட்பாளர்கள் யார் வேணாலும் இருக்கலாம். சசிகலா போட்டதாக இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா முதுகுளத்தூர் தொகுதியில் எங்களுக்கு அதில் 2 பேருமே அழுத்தம் இருக்குது, பிடிக்கிற அளவுக்கு செய்யலை. அதனால புதுசாக வந்தவங்க செய்வாங்கன்ற நம்பிக்கையில். ஆனால் இப்போ என்னன்னா இந்த 2026 தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க. இப்போ முதுகுளத்தூர் தொகுதியில் நிறைய வேட்பாளர்கள் நிற்கிறாங்கன்றப்போ உங்களோட ஆதரவு யாருக்குண்ணே? எங்களுடைய ஆதரவு முழுக்க ராஜகண்ணப்பன் தான். என்ன காரணம்ண்ணே? அவர் மக்கள் நிறையா சேவை செய்கிறார். நிறையா இப்போ மகளிருக்குலாம் 1000 ரூபா கொடுத்தாப்போ அடுத்து 2000 கொடுக்க போகிறாங்க, 5000 கொடுத்துருக்காங்க, நிறையா வேணுன்ற அள்ளி கொடுத்தாங்க. இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது மக்களுக்கு. அதெல்லாம் கண்டிப்பாக இதே ஆட்சி வரணும். முதுகுளத்தூர் தொகுதி எந்த அளவுக்கு ஒரு மாறுதல் தொகுதி இந்த பாருங்க பெரிய மேம்பாலம் போட்டிருக்காரு. அடுத்து கம்மாயில் இந்த தொகுதி இந்த ஊர் இந்த டவுனை அப்புறப்படுத்த முடியாது, இடைஞ்சலாக இருக்குது. அதுக்காகவே மாற்று வழி பண்ணியிருக்காரு. கம்மாயில் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு மாட்டு பாலம் போடுற பாலம் ஃபுல்லாக நடந்துகிட்டு இந்த ஆட்சி வரக்குள்ள நிறைய வேலை அதுவும் அப்படி இருக்குது. அதனால இந்த ஆட்சியாக வரணும். மாற்று அரசியல் வேண்டாம், இதுவே நல்லா இருக்கு. ஓகே, எங்கள் ஊர் ஓட்டுமெல்லாம் அவருக்கு தான். யாதவங்க தலைவர், அதனால ஃபுல்லாக அவருக்கு தான் ஓட்டு. உங்களோட ஆதரவு யாருக்கு? எந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு? எங்களுடைய ஆதரவு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி தலைமையில் அமைஞ்சிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி தான் மீண்டும் தொடருங்கிறது எங்கள் கிராமத்தினுடைய ஒட்டுமொத்த மக்கள் ஏகோமித்த கருத்தாக இருக்கு. ஏனென்று சொன்னால் இந்த ஆட்சியிலே எல்லாருக்கும் எல்லாம் என்ற இந்த சொல்லாடலிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு மக்களுக்கு மக்கள் நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறார். அந்த மக்கள் நலத்திட்டங்கள் எங்கள் கிராமம் அந்த மக்கள் நலத்திட்டங்களை முழுமையாக பெற்றிருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய வார்த்தை மிக இல்லை. காரணம் என்னவென்றால் அந்த 1000 ரூபா உரிமை தொகை எங்கள் கிராமத்து பெண்களுக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறது. அதுபோல் எங்களுடைய மீனவர்களுக்கான வாழ்வாதார திட்டங்கள், இந்த மழைக்கால நிவாரணம், தடைக்கால நிவாரணம் எல்லாமே மேற்படியாக கடந்த அரசாங்கம் கொடுத்தங்களை தொடர்ந்து அவர்கள் அதற்கு மேலான தொகையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறோம். மேற்கொண்டு இன்னும் என்ன சொல்ல வேண்டும் என்றால், பழைய எங்களுடைய சந்தியாகப்பர் சர்ச்சில் இருந்து 300 அடி தூரத்திற்கு பேர்வர்ட் பிளாக் அந்த கற்கள் நல்ல முறையிலே அமைத்து தந்து நல்ல சாலையை தந்திருக்கிறார்கள். அதுபோக இந்த நம்முடைய மீன் ஏலமிடுகின்ற ஏலக்கூடத்திலே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ராஜகண்ணப்பன் அவர்களுடைய
நிவாரணத்திலிருந்து அவருடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து எங்களுக்கு அந்த ஏலக்கூடத்தை மீன் ஏலமிடுவதற்கான ஏதுவான இடத்தை எங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சருக்கு அவர்களுக்கும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் கிராமத்தின் சார்பாக. எங்களுடைய ஊருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியாரின் ஆணைக்கு எங்களுடைய ராஜகண்ணப்பன் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய வலியுறுத்தினபடி நாங்கள் எங்கள் ஊர் ரொம்ப அரிச்சுக்கிட்டு போகுதுன்னு சொன்னோம். அதுக்கு கடல் அரிப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதோட போய் நாங்கள் எங்கள் ஊரில் சார்பாக மனு கொடுத்தோம். உடனடியாக அதை ஒரு 20 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்டில் உடனே போட்டு உடனே எங்களுக்கு இந்த வாழ்வாதாரத்தை இந்த கல் மூலியமாக கொடுத்தாப்புல. அது எங்களுடைய உறவுகள் இறந்த பின்னாடி அடக்கம் செய்வது அது எல்லாம் அழிந்து போய் கொண்டு இருந்துச்சு. கல்லறை தோட்டம், அந்த கல்லறை தோட்டத்துக்கும் அழிஞ்சு போகுது, ஊரும் அழிஞ்சு போகுதுன்னு சொல்லி உடனே சொன்னோம். உடனடியாக அந்த ஐயா ராஜகண்ணப்பன் அவர்கள் உடனே எங்களுக்கு அதை பரிசீலனை பண்ணி எல்லா விடையும் போட்டு இப்போ பாருங்கள் ஊரில் இப்போ அமைதியாக நல்ல ஒரு அன்பாக இப்போ எல்லாருமே தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய ஊர் சார்பாக ஐயா ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அவரது ஆதரவு ராஜகண்ணப்பனுக்கு தான் ஆதரவு. என்ன காரணம்? என்ன காரணம்னா, நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தேன். 1500 1000 இருந்தது 1500 கொடுத்தாங்க. 1500 தான். 1500 இரும இந்த தேர்தல் அறிக்கையில் தலைவர் 1500 மாற்றுத்திறனாளி 2000 வச்சுருக்காங்க. ஆமாம், நம்மளுக்கு இந்த கடற்புறம் பக்கத்தில் 110 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ கடல் அரிப்புக்காக தூண்டில் விலை போட்டு கொடுத்துருக்காங்க. இதனால மக்கள் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. அதனால சந்தோஷம். ஸோ இந்த மாற்று அரசியல் மாற்று அரசியல்லாம் சொல்கிறாங்கல்ல, வேற கட்சியிலிருந்து வரணும், இல்லை வேற அரசியல் வரணும் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் உங்களோட கருத்து என்ன? அந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு வேறு அரசியல் வரைக்கும் என்ன இருக்குது? நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே என்ன இருக்குது? இல்லை இருக்குது, மாற்று அரசியலுக்கு என்ன இருக்குது? ஸோ அதனால் மீண்டும் திமுகவுக்கே மீண்டும் வாக்களிப்போம். அவ்வளோதான். இந்த கேசிசி லோனு மக்களுக்கு இப்போ மீனவர்களுக்கு இந்த இது என்ன சொல்கிறது, கருவாட்டு வியாபாரத்துக்கு 45,000 ரூபா தனி மனிதனுக்கு லோன் கொடுத்துருக்காங்க. படகு பராமரிப்பு செலவுக்கு 1,15,000 கொடுத்துருக்காங்க. வட்டி இல்லாமல் தான் அது கடன் கட்டணும். அதை 1 வருஷத்தில் கட்டி முடிச்சிருக்காங்க. நம்ம ஊருக்கு 2.5 கோடி ரூபா நம்ம அமைச்சர் ரெக்கமெண்டில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் மிகப்பெரிய இதுதான். அதெல்லாம் தான். அதனால மீண்டும் மக்களுக்கு திமுக ஆட்சிக்கு தான் நமக்கு வாக்களிக்கணும். இந்த 2026 தேர்தலுக்கெல்லாம் அறிவிச்சுட்டாங்க. இப்போ ஓட்டு போடக்கூடிய நாளும் நெருங்கிடுச்சு. ஸோ நம்ம இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய வேட்பாளர்கள் அறிவிச்சுன்றப்போ உங்களோட ஆதரவு யாருக்கு? எங்களோட ஆதரவு சூரியனுக்கு. சூரியனுக்கு தான் ஓட்டு. இப்போ கடந்த 5 வருஷமும் அதே சூரியன் ஆட்சி தான் இருந்தது. ஸோ அந்த ஆட்சின்றது எப்படி இருந்துச்சு? அதை பொறுத்தளவுக்கு நல்லா தான் இருந்தது. நம்மளுக்கு தேவையானது நம்மளுக்கு கிடைக்கிறது தேவையான நம்மளுக்கு கிடச்சிச்சு. இந்த 1000 ரூபா போட்டாங்க, ஒரு கூட 200 ரூபா போட்டு விட்டாங்க. மறுபடியும் இந்த வெயில் காலத்துக்குன்னு ஒரு 2000 போட்டு விட்டாங்க. எங்களுக்கு தேவையான அளவு இந்த அரிசி சும்மா போடுறாங்க. அரிசி சும்மா அந்த பசு பிரியா விடுறாங்க. பசு பிரியா விடுறாங்கல்ல, எங்களுக்கு ஃப்ரீ பசு விடுறாங்க. இந்த போக வர கொஞ்சம் நல்லா இருக்குது. 10 ரூபா கொடுத்து தானே போகணும். எங்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்குது. நாங்கள் சூரியனுக்கு தான் ஓட்டு. உங்களோட ஆதரவு இப்போ யாருக்குக்கா? இரட்டலைக்கு போடணும்னு இருக்கோம். இரட்டலைக்கு என்ன காரணம்க்கா? என்ன காரணம், அவர் வரும்போது பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருந்துச்சு. அது மறுபடியும் மீண்டும் தொடர்ந்து சொல்லிட்டு ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறோம். உங்களோட ஆதரவு யாருக்குக்கா? விஜய்கிட்ட. என்ன காரணம்க்கா? எங்களுக்கு காரணம் விஜயநகர சார். எங்கள் குடும்பமே எங்கள் எல்லாருமே எங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக அதனால திருப்பி விஜய் இப்போ மாற்று அரசியல் வேணுன்றதுக்கான எதிர்பார்ப்பு இருந்தா கடந்த 5 வருஷம் இதே ஒரு தானே? இதே முதல் தான். ஆனால் இந்த 2026 தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. ஆமாம், எல்லா கட்சியிலிருந்துமே வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. ஸோ உங்களோட ஆதரவு யாருக்கு? யார் வந்தால் நல்லா இருக்கும்? போன வருடம் திமுக இருந்துச்சு, இந்த வருடம் திமுக வந்தால் நல்லது. நம்மளுக்கு நான் பொதுவாக யார் நல்ல மனிதாங்க இதை பார்த்து தான் ஓட்டு போடுவேன். போன வட்டம் அவர் நல்ல மனிதானே, இந்த வட்டமும் அவர் நல்ல மனிதான். அவர் கட்சி நாங்களாம் கட்சிக்காரங்க தான் நாங்களாம். அதனால இந்த வட்டம் திமுக. ஸோ மீண்டும் திமுக வந்து மாற்று அரசியல் அதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. நம்மளுக்கு அதை இல்லை, நாம உழைக்க போகிறோம், சாப்பிட போகிறோம். கட்சிங்கிறதே திமுகவுக்கு போட்டு யாராக இருந்தாலும் திமுக சார்ந்து இருக்கவங்களுக்கு ஓட்டு தான். ஆனால் இந்த 5 வருஷத்துல முதுகுளத்தூர் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுருக்கா? ஆனால் இப்போ 2026 தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. இப்போ முதுகுளத்தூர்ல எல்லா கட்சியிலிருந்து வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கழுத ஊர் எல்லாம் தான் நிற்கிது. வெற்றி வாய்ப்பு திமுக தானியா. என்ன காரணம்னா? காரணம் நல்லது செஞ்சிருக்காங்க.
ம் இப்போ கூட மகளிர் கையாரம் கொடுத்துருக்காங்க. ம் நான் கூட 3500 வாங்கியிருக்கேன். ஆ அதனால் வந்து திமுக குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ம் அதனால் நல்லது செஞ்சிருக்கேன். இப்போ மாற்று அரசியல்னு சொல்லி நிறைய புது புது கட்சிகள்லாம் உள்ள வந்திருக்காங்க. விஜய் உள்ள வந்திருக்காரு. அதெல்லாம் கிடையாது. ஆ என்னை பொறுத்தவரை திமுக. நான் கட்சின்னு சொல்லலை. ஆ அது வந்து நல்லது செஞ்சுருக்காரு. ஆ வேலையிலையோ கட்டடமோ எல்லா இடத்துலையும். இந்த முதுகுளத்தூர்ல எந்த அளவுக்கு ஒரு பயன் ஏற்பட்டிருக்குண்ணா அந்த 5 வருஷத்துல? முதுகுளத்தூர் ராஜகண்ணப்பன் அவர்கள் இருந்திருக்காரு இங்க. ஆமாம். இங்க வந்து எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டு? அது எந்த வழியும் இல்லை. அவருனால இல்லை, முதல்வரால் அவரால் கிடையாது. முதல்வரால் சிலது நல்லா இருக்கு. அவர் போடுற திட்டத்தில் தான் இருக்கு. அப்புறம் அவர் என்ன செய்ய போகிறார்? ஒரு எம்எல்ஏ. அதனால் வந்து விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன காரணம்? இப்போ காரணம் மக்களுக்கு தொண்டு செய்வார். கொஞ்சம் செய்யாததெல்லாம் செய்வாங்கன்னு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால ஒரு மாற்று அரசியல் எதிர்பார்க்குறீங்க. ஓகே ஓகேக்கா, நன்றிக்கா. தேங்க்யூ.